மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்கல. சமீபத்தில் வந்து தொகுதி மறுவரை வந்து 2026ஆம் ஆண்டு பொறுத்தவரை வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 2026 39 சீட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற சீட் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போது நாங்கள் கேட்குற கேள்வி, ஒரு மத்திய அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு தாக்கீதும் வரல. மத்திய அரசுக்கு எந்த ஒரு தாக்கீதும் வரல. மத்திய அரசுக்கு எந்த ஒரு தாக்கீதும் வரல. அதே போன்று தொகுதி மறுவரை செய்வதற்கு அதற்குண்டான நிதியம் வந்து ஒதுக்கப்படல. அதுக்குண்டான நிதியம் வந்து ஒதுக்கப்படல. அதாவது மத்திய அரசு எந்த தாக்கீதுன்னு சொல்ல, தொகுதி மறுவரை செய்யல. 2026 வரல இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்கணும்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகுற சூழ்நிலையில எதுக்கு இந்த அவசரம்? நாங்கள் தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை வந்து எந்த காலத்திலும் வந்து குறையக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம். அது ஒரு பக்கம். ஏன்னா இந்த உரிமையை வந்து நாங்கள் எந்த காலத்தில் விட்டுப்பட்டோம். ஆனால் உரிமையை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசுக்கு, குறிப்பாக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு அதற்குண்டான முகாந்திரம் இருக்கின்றதா? இல்லை. ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வந்து தாரை வந்தது. கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மீனவர் பார்த்தீங்கன்னா திருவோடு ஏந்தி போராடுறாங்க ராமேஸ்வரத்தில். அந்த உரிமையை மீட்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதே போல காவிரி விவகாரத்தில் அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து நீட் வந்து ஒரு கையெழுத்திலே நீட்டை ஒழிச்சிருன்னு சொன்னாங்க. அது செங்கலை தூக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஊரூராக தூக்கிட்டாரு. ஆனால் நீட்டுக்கு வந்து எந்தவித ஒரு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை இல்லை. அதே போல யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அது நம்முடைய மாநில கல்வி உரிமை பறிக்கின்ற விஷயத்தில் அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் வந்து மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதே போன்ற இருமொழி கொள்கையிலையும் இது போன்ற வந்து ஒரு ரட்டை வரங்கள், இது போன்ற பல விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியும். அதாவது கல்வியை வந்து அன்றைக்கு ஒரு மாநில பட்டியலில் இருந்தது, அன்றைக்கு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. பொதுப்பட்டியல் கொண்டு போகும்போது அன்றைக்கு வந்து மத்தியில் 17 வருஷமா இருந்தாங்க ஆட்சியில். 17 வருஷமா இருந்த ஆட்சியில் இருந்தவங்க அதை நினைத்திருந்தால் மாநில பட்டியலில் சேர்த்து தான் நீட்டு போன்ற ஒரு கொடுமையான அரக்கன் தமிழ்நாட்டில் வந்திருக்க நியாயமில்லை. அதே போன்று நிதி பகிர்வில் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வருவாய் கொண்டு அதற்கேற்ற வகையில் வந்து நாம் வந்து நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து அதற்கேற்ற வகையில் சட்டத்தை கொண்டு வரணும். இப்போ உதாரணம் சொல்கிறேன், 69% இடஒதுக்கீடு இப்போ 96 ஆண்டு காலத்தில் இது புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு விடுது 50% போகக்கூடாதுன்னு. நாங்கள் சும்மா இருந்தோமா? உடனே என்ன பண்ணோம்? டைம்ஸ் சந்தித்தோம். 9வது ஆட்டோவில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியல் சட்டத்தை திருத்தணும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குது. அதே நான் மேலேயும் எங்களுடைய உரையிலே குறிப்பிட்டோம். அந்த மாதிரி வந்து உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து இதை நம்ம வந்து தக்க வைக்க முடியும். ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு நாடகம், அதாவது கமலாசன் கூட வந்திருந்தாரு, அவருடைய பாடலே சொன்னால் ஒரு நாடகம் அரங்கேறுது, நல்ல காட்சி நடக்குதம்மான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கேற்றி இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத உணர்ந்த இந்த அரசு இப்போ இந்த நேரத்தில் மற்ற பிரச்சனைகளே கொண்டு வந்து ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் வந்து முழுமையாக அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு வந்து அரங்கேற்றி இருக்காங்க. அதனால வந்து மாநிலத்துடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எங்களுடைய கருத்தை சொன்னோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டது, அதாவது தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதிநிதித்துவ விகிதாச்சாரமான 7.18 என்பதற்கு குறையாமலும், தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவையும் அல்லது தற்போதுள்ள
மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்குள்ளவே மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை மாறாமல் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. இதனால் மாநிலங்களுக்குள் இடமாறுதல் அதாவது மைக்ரேஷன் போன்ற காரணங்களால் சில தொகுதிகளில் அதிக அளவில் மக்கள் தொகை கூடியுள்ளதால் அவை சீரமைக்க வாய்ப்பு ஏற்படும். திஸ் இஸ் அவர் ஸ்டாண்ட். இதுதான் எங்களுடைய அந்த நிலைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டீலிமிட்டேஷன் அதாவது நம்முடைய 7.18% போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், நம்முடைய உரிமைகள் பாதிக்காது. ஆனால் 5.20 எடுத்தா எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி விவரம். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 சீட்ல இருந்து அவங்க சீட் 63 ஆகும், 80லேருந்து 63 பிளஸ் ஆகும். பீகாருக்கு 40 பிளஸ் 10லேருந்து 39 ஆகும். அதே போல மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 29 பிளஸ் 4 பிளஸ் 23. அதே போல ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 சீட் அதிகமாகும். அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 543 சீட் இருக்கிற பட்சத்தில் 5.28% அந்த அளவுக்கு ஒரு சதவீதப்படி பார்த்தா நமக்கு 8 சீட்டு குறையும். ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. அதே போன்று அவங்க 848 சீட்டை உயர்த்தி அதுல பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் அந்த 5.28 கொடுத்தாங்கன்னா நமக்கு 10 சீட்டு தான் வரும். அதாவது 39 10 49 சீட்டு வரும். ஆனா 49 சீட்டு வந்தா இதே யாருக்கு உத்தரப்பிரதேசுக்கு 63 வரும், ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு 39 வரும், மத்திய பிரதேசத்துக்கு 23 வரும், ராஜஸ்தானுக்கு 25 சீட்டு வரும். ஆனா நமக்கு எவ்வளவு வரும்? 10 தான் வரும். அதனால இந்த நிலையில எங்களுடைய நிலைப்பாட எது இருந்தாலும் சரி 1971 எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி 7.18 அதை விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிப்பதன் மூலமா தான் நமக்கு 848 அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு 61 இடங்கள் கிடைக்கும். எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவும் தீர்மானத்திலேயே அதை 2 திருத்தங்களை நாங்கள் தான் சொன்னோம். அப்ப எந்த அளவுக்கு மாநிலத்துடைய உரிமையில இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பது தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது. ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னோம்னா மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்கமும் சரி. அதான் தீர்மானத்தில் அவங்க எழுதி வச்சாங்க. ஆனால் மெயினா என்ன 7.18 அது வரலையே. அது திருத்தம் கொண்டு சொன்னா அது அவரு கொண்ட முதலமைச்சர் பொறுத்தவரை அதிமுக ஜெயிக்குமா சொல்லியிருக்காரு. அது திருத்தத்தை நாங்கள் ஏற்க சொல்லிட்டாரு. அதே போல என்ன சொல்றாங்க 30 ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு பார்த்தா அப்போ 2 தடவை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அரசமைப்பு சட்டத்தை. அப்ப அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும் இல்லையா? அதை பாரத பிரதமர் ஒரு வலியுறுத்தி நான் கேட்கிறேன். 39 MP இருக்கு இல்லையா? அந்த 39 MP வச்சு இதெல்லாம் பேசலாமே. இது கூட்டம் இன்னைக்கு தேவைதானா? அதான் எங்க கேள்வி.